மலையடிக்குப்பம், கட்ராச்சாவடி, பெத்தாங்குப்பம், கொடுக்கம்பாளையம் உள்ளிட்ட பகுதியில் 200 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே பூர்வகுடி மக்களாக வசிக்கின்ற ஏழை எளிய விவசாயிகள் ஆளுக்கு 5 சென்ட் 4 சென்ட் மலையை விவசாய இடமாக திருத்தி அவர்கள் அங்கே விவசாயம் செய்து வருகிறார்கள். அந்த இடங்களுக்கு பட்டா கேட்டு கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நாடிக்கொண்டு தொடர்ந்து அவர்கள் இரட்டடிப்பு செய்யப்பட்டு இதுவரையிலே பட்டா வழங்கப்படவில்லை. கடந்த மாதம் பட்டா வேண்டி மாவட்ட ஆட்சியரை சந்திப்பதற்காக இந்த கிராம மக்கள் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க சென்றபோது மாவட்ட ஆட்சியர் அவர்களை நேரில் சந்திக்கவில்லை. அவருடைய உதவியாளரை அழைத்து அந்த மனுவை பெற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு திடீரென்று எந்த ஒரு முன்னறிவிப்புமின்றி 500க்கும் மேற்பட்ட காவல்துறையோடு துணை ஆட்சியர், வட்டாட்சியர், மாவட்ட துணை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் இந்த கிராமத்தை முற்றுகையிட்டு இந்த கிராமத்தை அப்புறப்படுத்த வேண்டும் என்று சூழ்ந்திருக்கிறார்கள். இதை கேள்விப்பட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய கட்சிக்காரர்கள், பொறுப்பாளர்கள் அனைவரும் இங்கே ஒன்றிணைந்து அதை தடுத்து நிறுத்தி மாவட்ட நிர்வாகத்தோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். 200 வருடமாக வசிக்கின்ற எங்கள் பூர்வகுடி மண்ணிலிருந்து ஒரு பிடி மண்ணை கூட நாங்கள் தரமாட்டோம். இந்த மாவட்டத்தில் எந்த பயன்பாடும் இல்லாமல் அரசு தரிசு நிலங்கள் ஆயிரக்கணக்கான ஏக்கர் இருக்கின்றது. வேறு ஏதாவது வளர்ச்சி திட்டங்கள் இருந்தால் அதற்கு பயன்படாத இருக்கின்ற அந்த தரிசு நிலங்களை நீங்கள் எடுத்து அதை நீங்கள் பயன்படுத்த வேண்டுமே தவிர மக்கள் வசிக்கின்ற இடங்களை, வீடுகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இதை செய்வது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக இதில் கவனம் செலுத்தி இங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர்களுக்கான பட்டாக்களை வழங்க வேண்டும். அவர்கள் திருத்தி விவசாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலங்களுக்கும் அவர்கள் பேரிலே பட்டாவை வழங்க வேண்டும் என்று அனைவரும் ஒன்றிணைந்து கோரிக்கை வைத்திருக்கின்றோம். பேசிவிட்டு பரிசீலனை செய்வதாக மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். அதுவரையிலே இங்கிருந்து ஒருவரும் களைவதில்லை என்ற தீர்மானத்தோடு நாங்கள் இங்கே கூடியிருக்கின்றோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.